மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை. குறிப்பாக அந்த தித்வா புயல் தற்போது தாழ்வு மண்டலம் மிகவும் நெருக்கமாக வந்துள்ளது. கரையை கடக்கப் போகிறது என்பது போல் தெரிகிறது. இதன் காரணமாக காற்று குவிதல் குறிப்பாக சென்னை முதல் செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளை நோக்கி இருக்கக்கூடும். இதன் காரணமாக மழைப்பொழிவானது உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கனமழை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மருதாந்தகம், வேடந்தாங்கல் மற்றும் மாண்டூஸ், வல்லம், ஆத்தூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மகாபலிபுரம் மற்றும் திருக்கலைக்குன்றம், கல்பாக்கம் மற்றும் புதியப்பட்டினம் மற்றும் கடலூர், செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காற்று குவிதல் அங்கே பலமாகவே ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக தொடர் மழையானது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், பரந்தூர், மதுரமங்கலம் மற்றும் மாண்டூஸ், உக்கல் மற்றும் பெருநகர் மற்றும் வந்தவாசி, உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குளி, வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியெலாம் விட்டு கனமழையானது இரவு முதலே இருந்திருக்கு. சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் பரவலாகவே கனமழையானது விட்டு இரவு முழுவதும் தற்போது அதாவது இன்று மதியம் வரை நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக இந்த செஞ்சி சுற்றுவட்டார பகுதியெலாம் கனமழையானது வெளுத்து வாங்கக்கூடும் வரக்கூடிய மணி நேரங்களில். இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்புள்ளது. கடலூர் மாவட்டத்துக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்கிரவாண்டி, மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகள், திண்டிவனம் தாலுகா சுற்றுவட்டாரம் முழுவதுமே கனமழையான நீடிக்கும். அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் விட்டு கனமழையானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம், புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி மற்றும் ஆரணி, கல்சரைப்பாக்கம், பருவதமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, சேந்தப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்று திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மற்றும் உள்ளூர் மக்கள் அனைவரும் குடை அல்லது ரெயின்கோட் எடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மழையானது நாளை அதிகாலை வரை விட்டு நீடிக்கக்கூடும் என்பதால் மழையில் நனையாத வகையில் உங்களை பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோயிலூர், எறையூர், உளுந்தூர்பேட்டை மற்றும் ராயதுர்கம் மற்றும் சிறுபாக்கம், சின்னசேலம், கர்சராப்பாளையம், சங்கராபுரம் மற்றும் தலைவாசல், கூகையூர் சுற்றுவட்டார பகுதியெலாம் கனமழையானது இருக்கக்கூடும். காற்று குவிதல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தாண்டி பெரம்பலூர் வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம், குன்னம், பரவாய், எறையூர், லப்பக்குடிக்காடு சுற்றுவட்டார பகுதியில் காற்று குவிதல் இருக்கும் காரணமாக நல்ல மழையானது பெய்து வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பூலாம்பாடி, குரும்புலூர், காடாலூர், சிறுவாச்சூர், கொலக்காநத்தம் மற்றும் பெரம்பலூர் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது விட்டு தொடர் மழைப்பொழிவாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம், கீழப்பழுவூர், திருமானூர் மற்றும் செந்துறை, கும்மலூர் மற்றும் இலையூர், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் மற்றும் மீச்சூட்டு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் விட்டு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். கடலூர் மாவட்டத்திலும் பரவலாகவே பண்ருட்டி, சிதம்பரம் மற்றும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த காற்று குவிதல் உள்பகுதிகளுக்கும் நுழையக்கூடும். திருச்சி, கரூர், நாமக்கல் மற்றும் சேலத்தோட கிழக்கு பகுதி, ஆத்தூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மற்றும் கீழே இன்னும் டெல்டா மாவட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடும்.
குறிப்பாக தெற்கு டெல்டாவை நோக்கி பயணிக்கக்கூடும். குறிப்பாக சொல்லணும்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை நோக்கி பயணிக்கக்கூடும் மதியத்துக்கு மேல் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவானது மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ரெயின்கோட் அல்லது கொடையை எடுத்து செல்லுமாறு அன்புடன் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, மற்ற மாவட்டங்களுக்கு மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவானது தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, மதியத்தப்ப மேலும் இன்னொரு அறிக்கையில் சந்திப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.